Johnny, Johnny, yes, Papa. Telling lies, no, Papa. Open your mouth. ஏற்கனவே எல்லாருமே டியூஷனுக்கு லேட்டாக வந்த குழந்தைங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறாங்க ஸ்டேஜில். சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு போனோம். கேமராமேன் பாலு சார் என்னென்னா ஒரு சீனில் வந்து குப்பையெல்லாம் பெருகிட்டு ஒரு ஷார்ட் குப்பையில் வந்துட்டு ஒரு சின்ன இது டஸ்ட்டு போய் விழுற மாதிரி அதுக்கே லைட்டிங் பண்ணி கும்முன்னு காமிச்சார். குப்பை கூட கும்முன்னு காட்டுவார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேமராமேன். மியூசிக் ஹாரி ஜெயராஜ் சார் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்காரோ அவருடைய மியூசிக் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவர் வாசிப்பை பற்றி உங்களுக்கே தெரியும். நான் தூக்கி வாசிக்க வேணாம்னு நினைக்கிறேன் அவரை பற்றி. அவர் கீபோர்டில் கை வச்சார்னா அந்த டியூன் வந்துட்டு ஃபுட்பால் அடிக்கிற பசங்க வரையும் கலாட்டாவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெகதீஷ் படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா நம்ம ராஜேஷ் சாருடைய குட்டையில் ஊர்ன ஒரு மீன் அது. ஸோ ஜெகதீஷுடைய ஒரு சீனுக்கு எழுதின பஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படமாகவே எடுக்கலாம். அவ்வளோ எழுதிட்டு வருவான். படித்த நாங்கள் டயர்டாகிடுவோம். நானும் ஹீரோ என்னப்பா இவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ எழுதி அதில் இம்ப்ரவைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ரசிகர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்குது. ஹீரோ உதய் சார் ஃபஸ்ட்டு படம் ஓகே டான்ஸ் ஆடும்பொழுது இந்த ஸ்கூல்லலாம் ட்ராமாலாம் ஆடுவாங்க. நம்ம குழந்தைங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அவர் கை தூக்குனா நான் கை தூக்குவேன். நான் காலை வச்சா அவர் காலை வைப்பார். மாஸ்டர் சொல்லுவார் ஏங்க திருட்டு தானே ஆடாதீங்க கேமரா பார்த்து தைரியமாக ஆடுங்க அப்படின்வாரு. ஸோ அப்படி இருந்தோம். இப்போ பார்த்தா நான் என்ன சொல்கிறது பெஜாராரு இது மெர்சலாக ஆடுறாரு. அப்போ எல்போடாக இருந்தார். இப்போ ஹெவி லைசன்ஸாக கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் அப்புறம் எல்லாருக்குமே என்னுடைய மனமாத வார்த்தைகள். ப்ரொடியூசர் மூர்த்தி சார் ஒவ்வொரு ஷூட்டிங் அப்போ ஒரு கோயிலுக்கு போயிடுவார். மாங்காட்டில் லட்டு தரேன், திருவேற்காட்டில் சக்கரை பொங்கல் தரேன். அதாவது அவரோட பக்தி எந்த அளவுக்கு புத்திருச்சுன்னா செருப்பு டவுன் போகிறவங்கெல்லாம் போயிட்டு அர்ஜென்ட் டிக்கெட் கேட்குறாரு. அந்த அளவுக்கு எப்போ பார்த்தா சாமி சாமி. ஸோ அந்த அளவுக்கு பக்தி மயமாக அதை வேண்டியிருக்காரு. ஸோ எல்லா விதத்துலையுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த எல்லா படத்துலையுமே சரக்கு அடிக்கிற மாதிரி சரக்கை பற்றி பண்ணியிருப்போம். இதில் ஒரு டீ டோட்டலர் கம்ப்ளீட்டாக சரக்கு இல்லாமல் வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே நீங்கள் எப்படி ரசிச்சிங்களோ அதனுடைய ஒரு பார்ட் 2 அது மாதிரி கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வேறு யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த டீம் இந்த ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய எனர்ஜிக்கு உங்களோட ஆரவாரத்தும் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இதே மாதிரி கண்டிப்பாக படம் சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு நாங்கள் கேரண்டி. தேங்க்யூ வெரி மச்.